Hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து Dhivya Arts and Craftsல உங்க கூட நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா இது வந்து ஒரு கோர்ஸ் டீடைல்ஸை பற்றியோ இல்லை கிளாஸ் டீடைல்ஸை பற்றியோ இல்லைனா ஒரு ப்ளவுஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பற்றியோ இல்லை ஒரு டுட்டோரியல்ஸோ கண்டிப்பாக கிடையாது. இது வந்து முழுக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். பல நாள் யோசித்த விஷயங்களை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லலாம் தான். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் வந்து நானும் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன், நானும் என்னுடைய கெரியரில் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு நினைக்கிறேன், நானும் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன், பட் வந்து எனக்கு எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் சிலர் வந்து எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, பட் ஃபினான்ஷியலாக வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50 பேர்னாலும் விதவிதமான கான்செப்டில் என்கிட்ட பேசுவாங்க. நிறைய யோசிப்பேன், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரி ஆன்சர் சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கவே இருக்காது. ஸோ பட் எல்லாருமே ஒரே மாதிரியான பாதையில் போகணும் அப்படின்னு சொன்னால் என்னைக்காவது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய அந்த கோல், அந்த குறிக்கோளை வந்து நம்மளால எட்ட முடியும். என்ன சொல்கிறது, ட்ரை அகெயின் டில் அவர் கோல் இஸ் ரீச் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்க முடியும். ஓகே, முயற்சின்னு நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க இல்லையா? ஸோ முயற்சி அப்படின்னா என்ன மாதிரி நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், முக்கியமாக லேடிஸ்க்கு நான் சொல்கிற விஷயம் என்ன கேட்டால், வாழ்க்கையில் நிறைய அவமானப்படுங்க, அசிங்கப்படுங்க. என்னை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்கன்றதுக்காகலாம் துவண்டு போகணும்னு நினைக்காதீங்க. அதுதான் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு படிக்கலாகும். எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வந்து அவமானப்படுறோமோ அந்த லெவலுக்கு நம்ம ஒரு குறிக்கோளோடு இருப்போம். இல்லை இவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரணும். வந்தால் நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். லைஃப் அப்படியே ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு குறைகளும் இல்லை, எந்த ஒரு அவமானமும் இல்லை, எந்த ஒரு நமக்கு ஒரு மனஸ்தாபமும் இல்லை, நம்மளுடைய லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நம்ம இப்படியே லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவமானப்படுறவங்க தான் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, அதுக்காக தான் அவங்க அவமானப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், எனக்கு செல்ஃபாக தோன்ற விஷயங்கள், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள். இது வந்து திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சேனல்ஸ். ஸோ இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச கலைகள், இது எல்லாத்தையும் நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வேணுங்கிறவங்க இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, தேவையில்லைன்றவங்க இது வந்து நெகட்டிவாக நீங்கள் கண்டுக்கிறவனும் தேவையில்லை. பட் இது வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் யோசிக்கிற மாதிரி தான் எனக்கு வர கால்ஸும் இருக்குது. ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணுறது, எதுவுமே தெரியாமல் தான் லைஃப்பை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து சின்ன குழந்தையிலேருந்தே சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு நிறைய கைத்தொழில்கள் சொல்லிக் கொடுங்க. லைக் சின்ன வேலைகள், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறது, ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஏதாவது ஹூக் தைக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசைன்ஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டிச்சிங் பேசிக்காக ஒரு கர்ச்சீஃப் தைக்க சொல்லிக் கொடுக்குறது, ஒரு பூ கட்டுறது, ஒரு சமையல் பண்ணுறது, இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன பிள்ளையில சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து கண்டினியூஸாக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தையும் அந்த பொறுப்பையும் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறோம், 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, காலேஜ் போகணும், அந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், அதில் சாதிக்கணும், இதில் சாதிக்கணும், நம்மளோட எய்ம் வந்து ஒரு ஐடிக்குள்ளே போகணும், இல்லைனா ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், அந்த தாட்லேயே நம்ம எல்லாருமே இருக்கோம். கண்டிப்பாக அது வந்து எல்லாருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதோடு சேர்ந்து ஒரு கைத்தொழிலையும் கற்றுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சமையல் ஆர்வம் இருக்கும், அவங்க கேட்ரிங் கிளாஸஸ்க்கு போகலாம். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பியூட்டி மேக்கப் பண்ணுறது ரொம்ப, அவங்க பியூட்டிஷியன் கோர்சஸ் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப அழகாக ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸஸ் போடணும்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு டிசைனிங் கோர்சஸ் படிக்கலாம். டிசைன் பண்ணுறது இருக்குது, எவ்வளவோ கைத்தொழில்கள் வந்து நிறைய இருக்குது. இதை வந்து படிக்கிறவங்க எல்லாரும் பிஸ்னஸாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்வம், அந்த வயசுலேருந்தே நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெரியர் வந்து ஸ்டாப் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அது வந்து ஜென்ஸுக்கு வந்து 60க்கு மேலே அப்படின்னு சொன்னால், லேடிஸ்க்கு வந்து 30க்கு மேலேயே அந்த ஸ்டாப் அப்படின்றது வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து படிக்கிறது எல்லாமே அம்மா வீட்டில் இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, இல்லைன்னா குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏதாவது ஒரு ரீசனில் ஒரு குழந்தை இருக்காங்க, இல்லைன்னா 2 குழந்தை இருக்காங்க, நான் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம அந்த ஜாப் அப்படின்றதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஸோ அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கையில்
நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கிராஃப்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலே ரியலைஸ் பண்ணேன். என்னோடய அம்மா வந்து சொல்லுவாங்க, பேங்க் எக்ஸாம் எழுது, நீ வந்து ரயில்வேக்கு எக்ஸாம் எழுது, நீ வந்து நல்லா படிக்கிற, நீ வந்து ஒரு ஜாப்புக்கு போ, கவர்மெண்ட் போஸ்டிங் போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்போ இருந்தே அம்மாகிட்ட சொல்லுவேன், இல்லை நான் வீட்டில் இருந்தே நான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், என்னுடைய வீட்டில் இருந்தே எனக்குள்ள ட்ரெஸ்ஸு நானே ஸ்டிச் பண்ணணும், உங்களுக்கு நான் தைச்சி கொடுக்கணும், அக்காவுக்கு நான் தைச்சி கொடுக்கணும், ஸோ எல்லாருக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணணும், என் வீட்டை நான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லேயே தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் படித்தேன். எனக்கு படிக்கிறதுக்கு அன்றைக்கி எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து இத்தனை விஷயங்கள் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் பாதி என்னுடைய கெரியரில் இருக்கிற பாதி வாழ்க்கை எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சப்போர்ட்டு, மீதி வாழ்க்கை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கொடுக்குற சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நான் ஒரு பிஃபோர் மேரேஜே பல விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால ஆஃப்டர் மேரேஜ் வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் இந்த கெரியரை என்னால் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியுது. ஸோ அந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையுமே யோசிங்க. நிறைய விஷயங்கள் முன்னாடியே கற்றுக்கோங்க. உங்களுடைய ஸ்டடீஸோடையே கண்டிப்பாக ஒரு கிராஃப்டை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே வாங்க. அப்படி வரும் பட்சத்தில் நீங்கள் ஜாப்புக்கு போகலாம், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் ஜட்ஜாக இருக்கலாம், நீங்கள் வந்து அட்வொகேட்டாக இருக்கலாம். எல்லா ப்ரொஃபஷனலையும் லேடிஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கணும் கண்டிப்பாக. பட் ஒரு சிச்சுவேஷன் நம்ம வேலைக்கே போக முடியாது, நீ போகக்கூடாது, போக முடியலை அப்படின்னு ஒரு ஸ்டாப் வரையில் நம்மளுடைய டிப்ரெஷன்லேருந்து திரும்பி வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் ரியலைஸ் பண்ணாதவங்க கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுடைய லைஃப்பில் தெரியும். இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட படிக்கையில், நேற்று கூட என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் பெரிய டிசைன் போடுறேன்னு சொன்னேன், அம்மா வந்து கோர்ஸை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிக்கோ, சின்ன டிசைன்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து குழந்தைங்க எதில் ஆர்வமாக இருக்காங்களோ இல்லையோ அவங்கள்ட்ட ஃபோனை கொடுக்குறதுக்கு, டேப்லெட் கொடுக்குறதுக்கு, சிஸ்டத்தை கொடுத்து யூடியூப்பை பாரு அதை பாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு கிராஃப்டை கற்றுவோ, அதுக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அவங்களுடைய லைஃப் கேரியருக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம், நான் யூடியூப்பை பார்த்து செய்கிறேன், யூடியூப்பை பார்த்து பண்ணிக்கிறேன், யூடியூப்பில் இல்லாத விஷயமா நீ வந்து கோர்ஸுக்குன்னு பே பண்ணி படிக்க போகிற அப்படின்னு நிறைய பேரோட ஃபேமிலியில் வந்து சொல்கிறாங்க. நான் டேம் அண்ட் ஷூர் அடித்து சொல்வேன், யூடியூப்பில் பார்த்து கண்டிப்பாக உங்களால் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஆனால் அதை ஒரு பிஸ்னஸாக கண்டிப்பாக உங்களால் கொண்டு போகவே முடியாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் செய்கிறது சரியா இல்லை தவறா, அது வந்து சரியாக பண்ணிட்டு வரீங்களா, அது எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் அதில் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் அதில் கரெக்ஷன் பண்ணலான்ற கைடன்ஸ் வந்து யாருமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு சரின்னு படும், ஆனால் அது வந்து கடையில் வாங்கின ஒரு பொருள் மாதிரி கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக, நம்மளுடைய லைஃப் கேரியருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை என்கிட்ட படிங்க, இந்த கிளாஸில் படிங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு யார் பெஸ்ட்டுன்னு தோன்றாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்களா, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்களுக்கு பே பண்ணி அவங்களுடைய கைடன்ஸில் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கோங்க. இது வந்து ஆஸ் அ லேடியாக இல்லைங்க, நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பட் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து இதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த விஷயம். பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து அடுத்த லெவலுக்கு முன்னேறணும். ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேரோடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் நபரால் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். லேடிஸாக ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாரும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அவங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு எந்த லெவலுக்கு ஒரு ஹேண்ட் ஒர்க், ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லிடணும். அந்த ரீச் பண்ணுறதுக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கிற அப்பாவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இவங்களில் எந்த ஒரு ஜென்ஸ்னாலும் அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது அனலைஸ் பண்ணி சொல்லலாம். லைக் இப்போ வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அது சேஃபாக இருக்கா, அதில் நம்ம வந்து படிக்கிறாங்களே அது வந்து அவங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா, இல்லை அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களே அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க வெளி உலகத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அது சேஃபாக இருக்கா, அது எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட், ரொம்ப பெரிய சப்போர்ட்லாம் கேட்கல, ஒரு சின்ன சப்போர்ட், நீ நல்லா பண்ணுற, நீ சூப்பராக பண்ணுற, நீங்கள் வந்து பரவாயில்லையே இவ்வளோ அழகாக பண்ணுறியே, நீ இது பண்ணு, தைரியமாக பண்ணு, இன்றைக்கி நான் உனக்கு இந்த வேலை இருக்கா, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சப்போர்ட் வந்து லேடிஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா லேடிஸாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சப்போஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஜென்ஸோ இல்லை அப்பாவோ இல்லை அண்ணனோ இல்லை அம்மாவோ புரிஞ்சுக்கலை, உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்வத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கலை அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு யாருக்குமே அது தெரியலை, அதனால நான் பண்ணலாம், எனக்கு நிறைய இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணாமல் அவங்க எல்லாரும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு, அதாவது
ஃபேமிலியை பார்த்துக்கிட்டும் கூட அதால் இந்த ப்ரொஃபஷனில் அதுக்கு பிடிச்ச விஷயத்தில் அதால் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸும் எந்த விதத்துலையும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு அதாவது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அது எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தில், உங்களுடைய பேஷனில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுலேயும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொண்டு வாங்க. இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் என்னெல்லாம் முயற்சி எடுத்தேன், ஒரு ஃபேமிலியில் ஒரு ரெகக்னைசேஷன். அஃப்கோர்ஸ் என்னோட ஹஸ்பண்டு வந்து அம்மா வீட்டில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அது எல்லாமே தொடர்ச்சியாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே வரும்போது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் என்ன மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணோனாலும் நம்மளுடைய ப்ரொஃபஷனையும் பார்த்து நம்மளோட பேஷனையும் பார்த்து நம்மளோட ஃபேமிலியும் பார்க்க முடியும் அப்படின்ற நிறைய டிப்ஸ் வந்து ஒரு எபிசோடாக நான் வந்து சேனல்ஸில் போடலான்னு நினைக்கிறேன். இனி வர எபிசோட்ஸில் கண்டிப்பாக என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செஞ்சு நம்மளுடைய பேஷனை நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.